தான் அழுத்தமாக வைத்தார். வாழ்க்கை முறை அவ்வளவுதான். இன்னைக்கு வாழ்க்கை முறை, நேத்து வரை அது மதம். நேத்து வரை மதம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாழ்க்கை முறைன்னு இருக்கட்டும். ரெண்டாவது, அன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய நம்ம இலாக்கணேசன் கூட அன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, இது கலாச்சாரம் தாங்க, அது இதுன்னு சொன்னாரு. சரி, கலாச்சாரம் தான். இதுக்கு முன்னாடி ஏன் இந்து மதம்னு சொன்னீங்க? அது அப்ப சொன்னோம், இப்ப நாங்க தான் மாத்திக்கணுமே. மாத்திக்கலைங்க, அதையே தான் சொல்றீங்க. கொஞ்சம் இதாவது அவ்வளவுதானே ஒழிய நீங்க அடிப்படையில் எதுவும் மாத்திக்கல. பரவாயில்ல, அதனால உண்மையை நேரடியா ஒத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. RSS மேல மற்றவங்களுக்கு அச்சம் இருப்பதற்கு காரணம் ஏன்? எனக்கு அச்சம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொலைகள் நடப்பது, வன்முறை நடப்பது, சாவுகள் நடப்பது என்பது வேறு. அதற்கு அடித்தளமானது என்ன என்பது தான் பார்க்கணும். இங்க நமது நாட்டுல ஒரு காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1632 மொழிகள் பேசிக் கொண்டிருந்த நாடு, 184 மதங்கள் உள்ள நாடு, 6500க்கு மேற்பட்ட ஜாதிகள் உள்ள நாடு, மத இன மொழி என்று எல்லா வகையிலும் வேறுபட்ட நாடு. இன்னைக்கு இந்தியாவில் 400 மொழிகள் தான் இருக்கு. ரொம்ப சீக்கிரம் காலியாயிடுச்சு பல மொழிகள். இப்படி பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்புகளை கொண்ட இந்த நாட்டில் இந்து என்கிற மதம் நான் அதாவது மெஜாரிட்டியானவன், ஆகவே நான் சொல்லுவதை மற்றவர் கேட்க வேண்டும் என்பதை மறுத்துத்தான் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்த மகாத்மா காந்தியடிகளே மதச்சார்பற்ற நாடு என்கிற பெயர் வைப்பதற்கு அழுத்தமாக வந்ததற்கு காரணமே இது. பல்வேறு மதங்கள், ஜாதிகள், இனங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது அது அதுக்குரிய சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்து, முஸ்லீம், சிக் இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த தேசம் பிளவுபடக்கூடாது என்று விரும்பினார். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த காந்தியடிகளையே அவர் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தேசம் துண்டாடப்படுவதை விரும்பவில்லை. அதை விட என் பிணத்தின் மீதுதான் துண்டாடப்பட வேண்டும்னு சொன்னாரு. கடைசியில அவருடைய ஆசிரமத்தில் அவர் அந்த சபர்மதி ஆசிரமம் இல்லைங்க, இங்க டெல்லியில நம்ம இந்த பிர்லா ஹவுஸ்லயே நேரா போய், ஏங்க நாடு தான் துண்டாயிடுச்சு, நீங்க ஏன் இன்னும் உயிரோட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெறி எந்த மதத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு முயற்சி பண்ண மனிதனை கொன்று குவித்து விட்டு என்ன காரணம் சொன்னான்னா, நீங்க எங்களை நீங்க அவமானப்படுத்தினீங்க, எங்களை நீங்க காட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் சைடு சொல்லுவதும், அதே மாதிரி இஸ்லாமியர்களும் எங்களுக்காக தானே நீங்க இறந்தீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, நாடு துண்டாயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சேதம் அவங்களுக்குள்ள நடந்து போச்சு, எங்களுக்கு நான் யாரோ மாதிரி இருக்கிறதும். ஆக அடித்தளத்திலேயே ஆட்டம் காணுங்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்து போனது என்பது உண்மை. இறுதிக்கு வந்துடுறேன். அதனால ஒரு மதத்தை ஒரு காந்தியடிகளையே காலி பண்ற அளவுக்கு இந்த வெறி வருவதற்கு என்ன காரணம்னா, இந்துக்கள் என்பதை மேல்நோங்கி நின்றதுதான். அன்னைக்கு மதத்துல மற்றதுல எல்லாத்தையும் மத உணர்வு அது ஆபத்தானதா இருக்கு அப்படின்றதுக்கு இந்துத்துவ கொள்கை. இப்போ சாதாரண காந்தியடிகளை கொலை செய்த கோட்சேவை கூட இதுவரை சரியாக கண்டிக்காத நபர்களும் யார் கண்டிக்கலங்கிறீங்க? அவங்க RSS தலைமையை மற்றவங்களும் கூட கண்டிக்கல. கோட்சே RSS சொல்படிதான். ஆமா, இல்ல எங்கால இல்லன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எங்கால இல்ல அப்படின்னா அப்ப அவர் யாரு? ஒரு வெடித்த மனிதர், அவ்வளவுதான். இப்போ RSS இந்துத்துவ கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். இந்துத்துவ கொள்கையில ஈர்க்கப்பட்டவர் தவறாக புரிந்து கொண்டா அதுக்கு RSS எப்படி பொறுப்பாக முடியும்? இப்ப கூட தான் சில இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, யாரோ சில தீவிரவாத செயல் பண்ணவங்க, அதுக்காக எல்லா முஸ்லீம் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? தவறான விஷயம். அதாவது இப்ப சேகர் அவர் எது சொல்றாரு, இப்ப நான் சொல்றது என்னன்னா, வரலாற்று பூர்வமான உண்மைகள் ரொம்ப ஆழ்ந்து பார்த்து நடந்த சம்பவங்களையும் சேர்த்து பார்த்து தான் நான் இந்த ஒரு தனி நபர். இடைவெளிக்கு பிறகு, அதாவது அவன் ஒரு இயக்கம். அதாவது இந்தியாவை ஒரு ஒற்றை பார்வையோடு பார்த்து விடக்கூடாது, காந்தி பார்த்தது போல ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக பார்வையோடு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவாதங்கள் நீங்கள் இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த RSS இந்துத்துவ கொள்கை தான் காந்தியை கொன்றதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை பலராம வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நம்ம ஒன்றை கவனிக்கணும், மற்ற தேசிய கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு.
என்ன அப்படின்னு சொன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு நாடு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளுது. ஆனா இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடுங்கிறத ஏற்றுக்கொள்ளல. யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல மொழிகள் பல இனங்கள் இருக்கு அப்படிங்கறத அங்கீகரித்து தான் மற்ற தேசிய கட்சிகள் இயங்குகின்றன. ஆனா இந்துத்துவாங்கிறது ஒற்றை பண்பாட்டை பேசுகிறது. இந்த ஒற்றை பண்பாடு அப்படிங்கிறது உண்மையா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சமயத்துக்கும் அவர்கள் சொல்லுகிற சமயத்துக்குமே வேறுபாடு உண்டு. இங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றான். காரணம், தென்னாட்டில் இருக்கிற சிவன் வேறு, வடநாட்டிலே இருக்கக்கூடிய ருத்ரன் வேறு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகன் வேறு, வடநாடு சொல்லுகிற ஸ்கந்தன் வேறு. சைவ சித்தாந்தம் வேறு, வேதங்கள் சொல்லுகிற சித்தாந்தம் என்பது வேறு. ஆக அடிப்படையிலேயே பல வேறுபாடுகள் இருக்கிற போது நீங்கள் வந்து இந்துத்துவங்கிற பெயரில் ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிப்பீர்களேயானால் அது வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தாக வரும். அவர்களுடைய பண்பாட்டுக்கு அது முற்றிலும் இந்தியாங்கிறது யூனிட்டி டைவர்சிட்டி தான். எல்லாவற்றையும் அங்கீகரித்து தான் இருக்க வேண்டும். இந்துங்கிற வார்த்தையை இப்ப வந்த வார்த்தை தான் சார். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேல் லீடுன்னு சொல்றோம் இல்லையா, கரையாளர்கள் விற்பனை ஆவணங்கள் அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஒண்ணுல கூட இந்துங்கிற வார்த்தையே கிடையாது. சிவமதம் விஷ்ணு மதம் தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்தது. இது வந்து ஒரு அடையாளத்துக்காக எப்படி இந்தியா உருவானதோ அது போலவே இந்துங்கிறது ஒரு அடையாளத்துக்காக. கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்துங்கிற அடையாளத்தில் இல்ல, இவங்க கூட புத்த மதத்தை சீக்கியர்கள் தமிழர்கள் மற்றவர்கள் எல்லாம் கூட இந்துங்கிறத தான். இன்னும் சொல்ல போனோம்னா யார் கிறிஸ்டியன் இல்லையோ யார் வந்து முஸ்லீம் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள்ங்கிறது தான். ஆனா இவங்க அப்படியெல்லாம் கூட பார்க்கல. அது மாத்திரமல்ல, இன்னும் எந்த அளவுக்கு அவங்க மோசமா போயிருக்கிறார்கள்னா பாபரி மசூதி விஷயத்தில் சங்கராச்சாரியார் தலையிட்டார் ஜெயேந்திரன். அப்ப என்ன தெரியுமா சொன்னார், ஜோஷி இது வைணவர்களுடைய பிரச்சனை, உனக்கு என்ன இதுல வேலை இருக்கு, சைவர்களுக்கு என்ன வேலை இருக்கு. சைவர்களையும் சங்கராச்சாரியாருடைய சைவம்ங்கிறது வேற, சைவமே இல்ல. அது வந்து அவர் ஒரு ஸ்மார்த்த பிராமணர், அவங்களுடைய வழிபாட்டு முறையே வேற. தமிழ்நாட்டில் இருக்க சைவ சித்தாந்தத்தினுடைய வழிபாட்டு முறை தத்துவமே வேற. இப்படி பல விஷயங்கள் இருக்கிற போது இவங்க வந்து இந்துத்துவங்கிற ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிக்கிற போது அது மோசமான விளைவுகள். இந்துத்துவ கொள்கை யாருது? கோட்சே. ஆமா, விடுங்க, கோட்சே போயாச்சு. இல்ல இல்ல, ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார். அது வந்து ரொம்ப லேசா, என்ன காந்தியடிகள் இப்படி கொலை செய்யப்பட்டா என்னைக்கோ நடந்ததை பேசுறீங்களேன்றான். அதனுடைய ரொம்ப கொடுமை இல்ல, அதுதான் பயப்படுறோம். அன்னைக்கு வெறும் காந்தியடிகளை கொலை செய்யறது மட்டும் இவருடைய நோக்கம் இல்ல. காந்தியடிகளை, பண்டிட் நேரு அவர்களை, வல்லபாய் பட்டேல் அவர்களை, ஆக 3 பேர்ல பட்டேலை மட்டும் விட்டுலாம் இவன் 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணணும்னு பண்ணதுதான் அது. வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய கொலை செய்ய திட்டமிட்டார்கள்ங்கிறீங்களா? இருக்கு, சொல்லிட்டோம். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. யாரு நீங்க சொல்றீங்க? என்ன கேட்டீங்களா? அந்த வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய கொள்கைகளை தான் இன்னைக்கு மோடி கடைபிடிக்கிறார். போதுமா? இந்தியாவினுடைய அடுத்த மனிதர் காந்தி. குஜராத்ல சொல்றேன், காந்தியடிகள் கொலை வழக்கின் போது நடந்த குளறுபடிகள் நிறைய. அந்த குளறுபடிகள் அதுக்கு போவானா, ஏன்னா அது லேட் ஆகும். இவர் RSS இல்ல, எங்கள் இயக்கத்தை சாராதவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. RSS தடை செய்யப்படுது. அவரு வந்து கோர்ட்ல நான் வந்து RSS இல்ல, நான் ஒரு தனி நபர், இப்ப இவர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்துத்துவா கொள்கையை கடைபிடிக்கிறேன். இந்துத்துவா கொள்கையை எழுதினவர் யாருன்னா VT சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர். சாவர்கர் எழுதினார். அந்த சாவர்கர் யாருன்னா வீர சாவர்கர்னு சொல்லலாம். வீரர் இல்ல, அவர் படுகோழை. பல தடவை எழுதி கொடுத்து மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வெளியே பிரிட்டிஷ் அரசியா. நம்ம ஊர்லயே இல்லையா அரசியல் சட்டத்தை கொளுத்துறேன்னு சொல்லிட்டு அது வெறும் பேப்பர் தான் சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது சார். இல்லைங்க, அது பாருங்க, இதெல்லாம் வந்து மன்னிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு அற்புதமான ஒரு உவமை சொன்னீங்க. நான் அதுக்காக தான் இதை சொல்லிக்கணும் வரேன். RSS சார்ந்தவர் அல்லன்னு இவர்கள் இப்ப சொல்றாங்க. இந்த தேசத்தின் தந்தையை கொலை பண்ண பிறகு, ஆனா அவன் தம்பி கோபால் கோட்சே மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். நம்ம நடிகர் ராம் ஒரு படம் எடுத்தார்ல, கமலஹாசன், அவர் கூட்டின்னு வந்து விமர்சனம் செய்ய சொல்லி. கோட்சே தெரிஞ்சிருக்கு, கமலஹாசன் தெரியலங்கிறது நிறைய ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. பேரு ஞாபகம் பேரு ஞாபகம் வரல எனக்கு. அதனால அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், நாங்க இப்படி இப்படிதான் சுடணும்னு பார்த்தோம், இப்படி இப்படிலாம் பண்ணோம், இப்படி மிஸ் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோம். கோட்சேவோட தம்பியே சொல்ற, தம்பி கோபால் கோட்சே சொல்லிட்டு அவன் நூல் எழுதுனா, படம் இது பண்ணா, நாடகம் நடத்தினா, எல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னா, RSS இருந்து நாங்கள் விலகினோம் என்று யார் சொன்னதுன்னு கேட்டான். இல்ல, அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். ரொம்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மகாத்மா காந்தி கொல்லப்பட்டதற்கு பிறகு
RSS தடை செய்யப்பட்டது. ஏன் தடை செஞ்சாங்க? இல்லைங்க, தடை செய்யப்பட்டது ஒரு இயக்கம் அப்படி தடை இல்ல, செய்யப்படுது. தடை ஆனா செய்யப்பட்டது. எல்லா இடங்களிலும் தடை செய்யப்பட்டது. இல்ல நம்ம எல்லா இடங்களிலும் அதற்கு மேல இது RSS தலைப்பு. இவருக்கு இல்ல, சம்பந்தப்பட்ட நான் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்ப மோடிக்கும் இல்ல, நான்- கோட்சேக்கும் என்ன தொடர்புன்னு இல்ல, கேக்குறாரு. நான் அதே RSS தான் இவர் பின்னாலும் இருக்குது. மோடி வெறும் முகமூடி, பின்னால் இருப்பது RSS. இப்போ சொன்னார், சிகப்பு இந்து, வெள்ளை கிறிஸ்து, பச்சை முஸ்லிம். பச்சை முஸ்லீம். இத RSS பிஜேபியோ ஏற்றுக்கொண்டால் நோ பிரச்சனை. அவங்க ஏத்துக்கல. தேசிய கொடி நோக்கங்களை ஏத்துக்கலங்கிறீங்களா? கிடையாது. இந்த தேசத்தின் விடுதலையை பெற்று தந்த போது அன்னைக்கு மிகப்பெரிய துக்க தினம் கொண்டாடினார்கள். கருப்பு கொடியும் காவி கொடியும் ஏற்றி வைத்து விட்டு 500 சேவாக்கள் எல்லாம் சுத்தி நின்று மாரடித்து அழுதாங்க. இந்த நாடு எங்கேயோ போய்விட்டதே அப்படின்னு கதறினாங்க. இந்த தேசத்தின் விடுதலையை ஏற்காதவர்கள். இது நீங்க சொல்றதெல்லாம் நீங்க சொல்றது நடந்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் பல்லாண்டுகளுக்கு சார், வரலாறு சார் இது. வரலாறு எவ்வளவு வரலாறு இருக்கு. இருங்க வரேன். அன்னைக்கு ஏத்துக்கல, இன்னைக்கு ஏத்துக்கல, நாளைக்கும் ஏத்துக்க